வணக்கம். மேசம் ராசி நேயர்களே, உங்களுடைய உறவினர் பொறாமையால பாதிக்கப்பட்ட முன்னேற்றம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். மேசம் ராசியினரின் அதிவேக வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் உறவினர்கள் உங்களை சுற்றி எப்போதுமே இருப்பாங்க. 10ஆம் இடத்து அதிபதியின் பெயர்ச்சியால் உங்கள் தொழில், வேலை அல்லது குடும்ப வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்ட நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு எதிராக மறைமுக சதி வேலைகளை செய்திருந்திருப்பாங்க. அது கந்திஷ்டி, பொய் பிரசாரங்கள் மற்றும் உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பி உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கவும் செய்திருந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில. அதாவது உங்களின் அதிவேக வளர்ச்சியை பார்த்து தான் பொறாமைப்படக்கூடிய உறவினர்கள் உங்களை சுற்றி எப்போதுமே இருந்து கொண்டே வந்திருந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில. அதாவது 10வது இடத்து அதிபதியினோட பெயர்ச்சியால தான் உங்கள் தொழிலிலும் வேலையிலும் அல்லது குடும்ப வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்ட நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு எதிராகவே மறைமுக சதி வேலைகளை செய்ய வந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. கண் திருஷ்டியாகவோ பொய் பிரசாரங்களோ மற்றும் உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பியோவும் உங்கள் முன்னேற்றத்தை கொண்டு முட்டுக்கட்டையை அவங்க போட்டிருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. அவமானங்களை அமைதியாக சுமந்த நாட்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 8ஆம் இடத்து கிரகங்களின் ஆதிக்கத்தால நீங்க செய்யாத தவறுகளுக்காகவும் பிறரின் சுயநலத்தினாலும் பல இடங்களில் அவமானங்களை சந்திக்க நேரிட்டிருந்திருக்கும். பதிலுக்கு பேசக்கூடிய தைரியமும் நியாயமும் உங்களிடம் இருந்த போதிலும் குடும்ப சூழ்நிலை அல்லது சந்தர்ப்பத்தின் கட்டாயம் காரணமா அந்த அவமானங்களை நீங்க அமைதியாகவே நெஞ்சிற்குள்ள பூட்டி வைத்து கொண்டு குமரி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. பிறர் மத்தியில மதிக்கப்பட்ட நீங்க கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலையை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு உருவாக்கி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க செய்யாத தவறுக்காகவும் பிறருடைய சுயநலத்தினால்தான் நீங்க பல இடங்கள்ல அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நேரிட்டு இருக்கும் உங்க வாழ்க்கையில. பதிலுக்கு நீங்க பேசக்கூடிய தைரியமும் நியாயமுமே உங்களிடம் இருந்த போதிலுமே குடும்ப சூழ்நிலையும் அல்லது சந்தர்ப்பத்தின் கட்டாயம் காரணமாவே அந்த அவமானங்களை நீங்க அமைதியாவே நெஞ்சிற்குள்ள பூட்டி வைத்து கொண்டு குமரி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. நீங்க பிறர் மத்தியில மதிக்கப்பட்டவங்க கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலையை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு உருவாக்கி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கடன் சுமையால நிம்மதி இழந்த தருணங்கள் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். 6ஆம் வீட்டின் அதிபதி பலமடைந்த காலத்துல தொழிலை காப்பாற்றவோ அல்லது குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்காகவோ நீங்க வாங்கிய கடன்கள் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை நிம்மதி இழக்க செய்திருந்திருக்கும். கடன்காரங்களின் நெருக்கடி, கடன் கொடுத்தவங்களுடைய கொச்சையான பேச்சுக்கள் மற்றும் தவணை தொகையை கட்ட முடியாத பதற்றம் ஆகியவை உங்க இரவுகளின் தூக்கத்தையே பறித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. நிம்மதியான வாழ்க்கையை தேடி ஓடிய உங்களுக்கு கடன் ஒருபோதும் ஒரு பெரும் பாறையாவே நெஞ்சில விழுந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய 6ஆம் வீட்டினுடைய அதிபதி பலமடைந்த காலத்துல தான் நீங்க தொழிலை காப்பாற்றவோ அல்லது குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்காகவோ தான் நீங்க வாங்கிய கடன்களும் அது வட்டிக்கு மேல வட்டியும் குட்டியும் போட்டு உங்களை நிம்மதி இழக்கவே செய்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கடன்காரங்களுடைய நெருக்கடியும் கடன் கொடுத்தவங்களுடைய கொச்சையான பேச்சுக்களும் மற்றும் தவணை தொகையையும் கட்ட முடியாத பதற்றம் உங்க இரவுகள்ல தூக்கத்தையே பறித்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை தேடி ஓடிய உங்களுக்கு ஒரு கடன்கிற ஒரு பெரும் பாறையாவே நெஞ்சில அழுத்தி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வரும் உங்களுக்கு. உண்மையான நண்பர்கள் யார், துரோகிகள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இதுவே உங்களுக்கு. உங்களின் உண்மையான நண்பர்களும் வழிகாட்டிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது தொழில் சார்ந்த நண்பர்கள் மூலியமாகவோ உங்க வாழ்வை மாற்றக்கூடிய மிக நல்ல சுப செய்திகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்களுடைய உண்மையான நண்பர்கள் யார் யார் என்பதையும் துரோகிகள் யார் யார் என்பதையுமே நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைய போகுது உங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்களுடைய உண்மையான நண்பர்களும் வழிகாட்டிகளுமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்க நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது தொழில் சார்ந்த நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வாழ்வை மாற்றக்கூடிய
மிக நல்ல சுப செய்திகள் மற்றும் தொழில் வாய்ப்பிலிருந்து உங்களை தேடி வரப்போகின்றது. வீடு வாங்கும் அல்லது மாற்றும் யோகம் உருவாகப் போகுது உங்கள் வாழ்க்கையில. சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாக இருந்தால் அது இப்போது நனவாக போகும் நேரமாக அமையப்போகுது. வங்கி வழி கடன்களும் எளிதாக உங்களுக்கு ஒப்புதலாகும். பிளாட், நிலம் அல்லது புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் மிக பலமாக உள்ளது உங்கள் வாழ்க்கையில. ஏற்கனவே வாடகை வீட்டில் இருப்பவங்க இப்ப தங்களுக்கு ஏற்ற வசதியான புதிய வீட்டுக்கு மாறுவாங்க. சொத்து சேர்க்கை உங்க சொத்து மதிப்பையும் உயர்த்த போது உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்களுக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்திருக்கும். அந்த கனவு எல்லாமே இப்போது நனவாக போகிற நேரமாகவே அமைய போகுது உங்கள் வாழ்க்கையில. உங்களுக்கு வங்கி வழி கடன்கள் எளிதாகவே ஒப்புதலாக போகுது. பிளாட், நிலம் அல்லது புதிய வீடு வாங்குவதற்கான யோகமும் இப்போது மிக பலமாகவே உங்களுக்கு உள்ளது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தவங்கெல்லாம் இப்போ தங்களுக்கு ஏற்ற வசதியான புதிய வீட்டுக்கு மாறப்போறீங்க. சொத்து சேர்க்கையும் உங்கள் சொத்து மதிப்பையும் உயர்த்த போதும் வாழ்க்கையில. கிரக பலத்தால மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்பட போதும் வாழ்க்கையிலேயும். இதுவரை நீங்கள் செய்த நற்செயல்களும் பூர்வ புண்ணிய பலன்களுமே இப்போது அதிர்ஷ்டமாக வெளிப்பட போகுது. கிரகங்களுடைய சாதகமான பார்வையால உழைத்தது ஒரு பக்கம் என்றாலுமே பலன் பல மடங்கு என்ற வகையில அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகுது. அது லாட்டரியாகவோ பங்குச்சந்தையாகவோ அல்லது குழுக்கள் அல்லது எதிர்பாராத வழிமுறைகள்ல பணமும் சொத்தும் சேர்ந்து உங்க நிதி நிலைமையை தலைகளை மாற்றி போக யோக காரணமாகவே உயர்த்த போது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது இப்போ உங்களுக்கு நீங்க இதுவரை செய்த நற்செயல்களையும் பூர்வ புண்ணிய பலன்கள் தான் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே வெளிப்பட போகுது. அது எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சாதகமான பார்வையால தான் உங்களுக்கு உழைத்தது ஒரு பக்கம் என்றாலுமே பலன் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்க போகுது என்ற வகையில தான் அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகுது. அது லாட்ரி சீட்டாகவோ அல்லது பங்குச்சந்தை முதலீடாகவோ அல்லது குழுக்கள் முதலீடு அந்த மாதிரியோ அல்லது எதிர்பாராத வழிமுறைகளிலுமே பணமும் சொத்தும் சேர்ந்து உங்க நிதி நிலைமையை தலையில மாற்றி யோக காரணாவே உங்க வாழ்க்கையில உயர்த்த போகுது. ஏன்னா அதான் உங்களுக்கு கிரக பலத்தால மறைஞ்சிருந்த அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே இப்போது வெளிவரப்போகுது. இது அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வழிகாட்டிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது தொழில் சார்ந்த நண்பர்கள் மூலியமாகவோ உங்க வாழ்வை மாற்றக்கூடிய மிக நல்ல சுப செய்திகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்களுடைய உண்மையான நண்பர்கள் யார் யார் என்பதையும் துரோகிகள் யார் யார் என்பதையுமே நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைய போகுது உங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்களுடைய உண்மையான நண்பர்களும் வழிகாட்டிகளுமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்க நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது தொழில் சார்ந்த நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வாழ்வை மாற்றக்கூடிய மிக நல்ல சுப செய்திகள் மற்றும் தொழில் வாய்ப்பிலிருந்து உங்களை தேடி வரப்போகின்றது. வீடு வாங்கும் அல்லது மாற்றும் யோகம் உருவாக போதும் வாழ்க்கையில. சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாக இருந்தால் அது இப்போது நனவாக போகும் நேரமாக அமைய போகுது. வங்கி வழி கடன்களும் எளிதாக உங்களுக்கு ஒப்புதலாகும். பிளாட், நிலம் அல்லது புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் மிக பலமாக உள்ளது உங்க வாழ்க்கையில. ஏற்கனவே வாடகை வீட்டில் இருப்பவங்க இப்ப தங்களுக்கு ஏற்ற வசதியான புதிய வீட்டுக்கு மாறுவாங்க. சொத்து சேர்க்கை உங்க சொத்து மதிப்பையும் உயர்த்த போது உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்களுக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்திருக்கும். அந்த கனவு எல்லாமே இப்போது நனவாக போகிற நேரமாகவே அமைய போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு வங்கி வழி கடன்கள் எளிதாகவே ஒப்புதலாக போகுது. பிளாட், நிலம் அல்லது புதிய வீடு வாங்குவதற்கான யோகமும் இப்போது மிக பலமாகவே உங்களுக்கு உள்ளது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தவங்கெல்லாம் இப்போ தங்களுக்கு ஏற்ற வசதியான புதிய வீட்டுக்கு மாறப்போறீங்க. சொத்து சேர்க்கையும் உங்கள் சொத்து மதிப்பையும் உயர்த்த போதும் வாழ்க்கையில. கிரக பலத்தால மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்பட போதும் வாழ்க்கையிலேயும். இதுவரை நீங்கள் செய்த நற்செயல்களும்
பூர்வ புண்ணிய பலன்களுமே இப்போது அதிர்ஷ்டமாக வெளிப்பட போகுது. கிரகங்களுடைய சாதகமான பார்வையால உழைத்தது ஒரு பக்கம் என்றாலுமே பலன் பல மடங்கு என்ற வகையில அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகுது. அது லாட்டரியாகவோ பங்குச்சந்தையாகவோ அல்லது குழுக்கள் அல்லது எதிர்பாராத வழிமுறைகள்ல பணமும் சொத்தும் சேர்ந்து உங்க நிதி நிலைமையை தலைகளை மாற்றி போக யோக காரனாகவே உயர்த்த போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது இப்போ உங்களுக்கு நீங்க இதுவரை செய்த நற்செயல்களையும் பூர்வ புண்ணிய பலன்கள் தான் இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே வெளிப்பட போகுது. அது எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய சாதகமான பார்வையால தான் உங்களுக்கு உழைத்தது ஒரு பக்கம் என்றாலுமே பலன் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்க போகுது என்ற வகையில தான் அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகுது. அது லாட்ரி சீட்டாகவோ அல்லது பங்குச்சந்தை முதலீடாகவோ அல்லது குழுக்கள் முதலீடு அந்த மாதிரியோ அல்லது எதிர்பாராத வழி